ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங் க்ளோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மிஷின் எம்ப்ராய்டரி கொடுக்கறதுக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு கல்யாண ப்ளவுஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரைடுக்கு கிடையாது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு அட்டென்ட் பண்ணுறவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆரி போடுறதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி மிஷினில் எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆரி வந்து ரொம்ப காஸ்ட்லி, அது போடுறதுக்கு டைமிங் அதிகமாக ஆகும். அதனால தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பட் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இது வந்து அமௌண்ட்டும் கூட கம்மி தான். அதனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. இதில் வந்து இதுதான் ப்ளவுஸு. ஸோ இந்த பார்ட்டு தான் ப்ளவுஸு. ஃபுல்லாக மெரூன் கலரில் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பீகாக் ப்ளூவில் வந்து சாரீ இருக்குது. பார்டர் வந்து நல்ல பெருசாக இது கொடுத்துருக்காங்க, மெரூன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சாரீ கட் பண்ணும்போது கீழே வந்து இருக்கிற துணியெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் உள்ளே இருக்கிற சாரியும் தெரியாமல் கட் பண்ணி விட்டுருவீங்க. இந்த மாதிரி பட்டு சாரீலலாம் நம்ம வந்து லைன் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பட்டு சாரியும் காட்டன் சாரீஸும் வந்து நேராக தான் லைன் இருக்கும். நமக்கு அந்த சிந்தட்டிக் சாரீஸ் மட்டும்தான் கொஞ்சம் நூல் வளைஞ்சு வளைஞ்சு வரும். இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி கொடுக்கும்போது சாரீஸும் கேட்பாங்க. ஸோ அதனால் சாரீ எடுத்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அதில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. நம்ம சொல்லலாம், வாயில் சொல்லலாம், ஃபோட்டோவில் காமிக்கலாம். பட் அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த சில்க் சாரியோட த்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன்லேயே பல க்ரீன் இருக்கும், அதே மாதிரி ப்ளூவில் பல ப்ளூ இருக்கும். அது வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? அவங்களுக்கு புரியாதுங்கிறத விட நூல் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வேறு ஷேடில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ப்ளவுஸோட ஒரு கார்னரில் இந்த சைடு வந்து நம்ம வந்து ஸ்லீவாக மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸ்லீவுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு இப்படி 4ஆக மடிச்சிடலாம். இப்படி மடிச்சுட்டு ஆல்ரெடி அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அளவு ப்ளவுஸ். இந்த அளவு ப்ளவுஸில் நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணி, உங்களுக்கு ஈஸியாக பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. பட் இது வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. பட் என்கிட்ட வந்து கஸ்டமர் சொன்னது என்னென்னா, இவ்வளோ பெரிய ஸ்லீவ் வேண்டாம் அப்படின்னாங்க. அவங்க வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு ஹைட் வச்சா போதும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் தான் அவங்க டிசைன் போடுவாங்க. நம்ம வந்து கொடுக்கும்போதே வந்து சொல்லி தான் கொடுக்கணும், இந்த இடத்துல தான் டிசைன் வரணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும். ஸோ அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஏன் லைனிங் ப்ளவுஸில் தான் அளவு கட் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சில்க் சாரீலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக இது பண்ணாலுமே உள்ளே வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கனால இப்படி பண்ணாலே வந்து நகர்ந்துரும். ஒரே மாதிரி இருக்காது, வழுவழுன்னு இருக்கும், ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஸோ கையோட கீழே அகலம் வந்து கை சுத்து, அதாவது கையோட சுத்து வந்து ஒரு 12, 12.25 இன்ச்சு வருது. 1/4 இன்ச்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து எப்படியும் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதை கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆரி ப்ளவுஸ்க்கும் இதுதான். பட்டு ஆரி ப்ளவுஸுங்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எம்ப்ராய்டரி மேலேயே வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுட்டு போயிடலாம், ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். பட் வந்து ஆரி மேலே அப்படி போட முடியாது. ஏன்னா அங்கே ஸ்டோன்ஸு இதெல்லாம் இருக்கிறதுனால மிஷின் இறங்காது, ஊசி வந்து இறங்காது, இல்லை டிசைன்ஸ் உடையும், இல்லை ஊசி உடையும். அதனால் கரெக்டாக அந்த இடத்துல தான் தையல் போடணும். இதுவுமே வந்து நம்ம ஒரு டிசைன் போட்டுட்டு வேண்டான்னு அதை கட் பண்ணால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கும் சேர்த்து தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எந்த இடத்துல எக்ஸாக்டாக வரணுமோ அந்த இடத்துல தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ அவங்க ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு கொடுத்தாங்க, 6.5 இன்ச்சு கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து நான் 6.5
இதுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் இது பிளெயின் ப்ளவுஸுங்கிறனால நான் இங்கே பார்டர் தான் போட சொல்லுவேன். அதனால நமக்கு மேலே வந்து பெருசாக எதுவும் வராது. ஓகேங்களா? அவங்க பட்ஜெட்டில் தான் போட சொல்லியிருக்காங்க. அதனால அதே மாதிரி இங்கே ஒன்று இப்படி மார்க் பண்ணால், அப்படி இல்லைன்னா நான் இந்த இடத்துல இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குங்களா, இந்த இடத்துல கரெக்டாக எங்கே தையல் வருதோ அந்த இடத்துல வச்சிட்டோம்னா இதோட ஹைட் நமக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். கரெக்டாக இங்கே போடுற தையலில் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும். இதையே நான் டார்க்காக போடுறேன் அப்படின்னா இதை அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணி இங்கே இந்த இடம் இந்த இடம், ஏன்னா இதுதான் சென்டர், நமக்கு அப்போ தான் ஈஸியாக தெரியும். இல்லை நீங்கள் வந்து இப்படி இப்படியே அமுத்துனாலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இதோட இம்ப்ரெஷன் வந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் கிடச்சிருச்சு. இன்கேஸ் இந்த அகலம் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அட்டாச் கொடுத்துக்கலாம். இதை அப்படியே வந்து இப்படி திருப்பி இப்படி போட்டுட்டு இப்படி நல்லா அழுத்தினோன்னா இதோட இம்ப்ரெஷன் இதில் விழுந்திருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆகுது. ஸோ எனக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் இப்போ கொடுக்க முடியல. இதுவே கொடுக்குறேன்னு சொல்லி நேற்றும் மார்க் பண்ணலான்னு என்னால் பண்ண முடியல. ஸோ இப்போ இவ்வளோதான். இப்போ நமக்கு 2 ஸ்லீவ் இந்த பக்கம் கிடச்சிருச்சு. ஒரு சைடு வந்து ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கத்தில் நம்ம வந்து பாடி வந்து மார்க் பண்ண போகிறோம். பேக்குக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சேம் தான், இப்படியே வச்சுட்டு இங்கே கீழே மடித்து தைக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட ஹைட்டு இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹைட்டு இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கணும். அதாவது எந்த இடத்துல டிசைன் ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டாக அந்த ப்ளவுஸோட எட்ஜு அங்கே ஒன்று, இது வந்து தையல் நம்ம கட் பண்ணி தைப்போம் இல்லைங்களா, அந்த இடம் ஒன்று. ஓகேங்களா? இது கட் பண்ணுற இடம், இது வந்து டிசைன் போடுற இடம். அதே மாதிரி இப்போது இந்த ஸ்கேலை வச்சுட்டு இது வந்து தையல் போடுற அளவு, இது வந்து உள்ள தையலுக்கு விடுற சீம் அலவன்ஸ். இப்போ இந்த பக்கம் இப்போ இந்த ப்ளவுஸை எடுத்துட்டு நம்ம வந்து ஈஸியாக இதை இப்படி பிடிச்சிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் இப்படி பிடிச்சிக்கணும். இந்த ஷோல்டர் ரெண்டுத்தையும் இப்படி பிடிச்சிட்டு இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி பிடிச்சிட்டு இதை அப்படியே இங்கே இப்படி ப்ளேஸ் பண்ணணும். இதில் இப்படி கவுத்தி இப்படி வச்சோன்னா நமக்கு அழகாக இதில் உட்காரும் இப்படி. அதுக்கப்புறம் இங்கே வந்து டாட் பிடிச்சதுனால இது எப்படியுமே தூக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக இங்கே வச்சு அளவு எடுத்துக்கணும். இப்போ வந்து கழுத்தை 1/4 இன்ச் விட்டு தான் நான் மார்க் பண்ணுறேன்.
எக்ஸாக்டாக மார்க் பண்ணல. அந்த தையல் போடுறோம் இல்லைங்களா, இந்த கட் பண்ணுறோங்களா அந்த இடத்துல தான் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இது தள்ளி இந்த இடத்துல தான் நம்ம வந்து டிசைன் போடுவோம். ஸோ அந்த ஸ்டிச்சும் இங்கே மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கும். இப்படி விட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் சுருங்குற மாதிரி, இங்கே பிடிச்சா சுருங்குற மாதிரி தான் இருக்கும். பட் இப்படி வைக்கும்போது நமக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து அளவு கிடச்சிருச்சு. இதை அப்படியே வந்துட்டு ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து கரெக்டாக டிசைன் போடணும். இந்த 2வது ஸ்டிச்சில் நம்ம டிசைன் போடணும். இதை வந்து நம்ம மிஷினில் கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லி தான் கொடுத்துட்டும் வரணும். இதை வந்து கரெக்டாக 3 இன்ச் அகலம் இருக்குது. இதை வந்து அப்படியே இப்படி திருப்பி வச்சுட்டு இப்படி டேப் பண்ணோன்னா அப்படியே இதில் இம்ப்ரெஷன் விழுந்துடும். அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து டிசைன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மேலே இன்னொரு கோட்டிங் மார்க் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக தெரியும். இந்த மார்க்கிங்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தையலுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் நமக்கு இது ரொம்ப தெரியும் அப்படின்லாம் இல்லை. இது மேலேயே நம்ம டிசைன் போடுறது தான். ஸோ இதெல்லாம் வந்து தெரியாது. இதெல்லாம் கட் பண்ணி வெளியே போயிடும். இப்போ வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணணும். இப்படி 2ஆக மடித்து போட்டுட்டு இங்கேயே நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டு கேப் விட்டுட்டு இங்கே லைன் போடணும். ஸோ இன்கேஸ் ஏதாவது பத்தலாம் அப்படின்னா கூட நம்ம ஹைட்டை கொஞ்சம் மேலே தூக்கலாம். அதனால தான் இவ்வளோ கேப் விட சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இப்படியே செயின் மாதிரி போட்டுருவாங்க. நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அது அளவு வந்து மாறும். ஸோ இது வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வந்து ரைட் சைடில் தான் வந்து கழுத்து போடுறோம். ஸோ அதனால் ரைட் சைடில் வந்துட்டு இப்படி 2 லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த லைனில் தான் இந்த பக்கம் வர ஃபஸ்ட்டு லைனில் தான் நம்ம வந்துட்டு இப்படி கரெக்டாக இது வந்து நம்ம தைக்கும்போது இது கரெக்டாக இந்த பிளேஸ்க்கு வந்துடணும். நீங்கள் ரொம்ப இறக்குனீங்கன்னா கழுத்து வந்து வி மாதிரி போயிடும். ஸோ அதனால் இதை இப்படி வச்சு தான் மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கழுத்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு, இந்த பக்கம் 2 பக்கம் ஸ்லீவு.
ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை அளவு எடுக்கணும். இதை வந்து முடிச்சுட்டு நான் வந்து டிசைன் போட்டு வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்டிச் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. இதுதான் அவுட்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது வந்து கஸ்டமர் நம்மகிட்ட கேட்ட டிசைன் தான். ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டுருவோம் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் காமிச்சிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம போட ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கும் தேவை, உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் மறக்காமல் இங்கே கொடுத்துருக்குற நம்பரில் வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். கொரியர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் திருப்பி ஆர்டர் முடித்தோன்னா கொரியர் பண்ணி விடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது வீடியோனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.